இந்த மாதிரி முருங்கைக்கீரை கடையில் ஒரு முறை வீட்டில் செஞ்சு பாருங்க. முருங்கைக்கீரை சாப்பிடாத பசங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் குக்கர்ல ஒரு 10 நிமிஷம் ஊற வச்ச துவரம் பருப்பு சேர்த்து 2 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்து கூடவே பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் 4-5 சேர்த்துருக்கேன். தேவையான அளவு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவு பூண்டு போட்டிருக்கேன். வேணும்னா கம்மியாகவும் சேர்த்துக்கலாம். ஒரு 2-3 தக்காளி கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கூடவே ஒரு கைப்பிடி அளவு முருங்கைக்கீரை போதும். நிறைய முருங்கைக்கீரை போட்டா ஒரு மாதிரி கசப்பு தன்மையா இருக்கும். போட்டு நல்லா ஒரு 4 விசில் வச்சு கொஞ்ச நேரம் ஆறின பின்னாடி கல்சட்டியில போட்டு உப்பு கொஞ்சம் சேர்த்து தேவையான அளவு சேர்த்து நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம். எலுமிச்சை சைஸ்ல ஒரு 1/4 பாக அளவு புளி ஊற வச்சிருக்கேன். நிறைய புளி சேர்க்க கூடாது, புளிப்பு தன்மை ஆயிடும். ஏற்கனவே நம்ம தக்காளி போட்டிருக்கிறதுனால கடைஞ்சிட்டு நல்லா புளி தண்ணி கொஞ்சம் சேர்த்து அதுக்கப்புறம் தவாவில் எண்ணெய் சேர்த்துக்கிட்டு கூடவே கடுகடுப்பு போட்டு சின்ன வெங்காயம் இல்ல பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதங்கின பின்னாடி பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்து முருங்கைக்கீரை கடைஞ்சி வச்சுக்கிட்டு சேர்த்து ரொம்ப நேரம் கொதிக்க கூடாது. கொதிச்சா கசப்பு ஆயிடும். ஒரு சின்ன கொதி வந்தா போதும். இறக்கி வச்சுட்டு சாதத்தோடு ஒரு அப்பளம் சேர்த்து சாப்பிட்டு பாருங்க. இல்லைன்னா முருங்கைக்கீரையோட ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றி சேர்த்து சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு. வீட்டுல ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.